ஓகே கேஸ் ஐம் பேக் வித் another வீடியோ. எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஹோப்ஃபுல்லி பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். கண்ணெலாம் கொஞ்சம் கலவரமாக இருக்கும், தூங்கவே இல்லை. சரி ஓகே தூங்கலான்னு படுத்தேன். அப்படியே ட்விட்டர் பக்கம் போன உடனே ஒரு பரபரப்பான அப்டேட்டு. இட்ஸ் ரிகார்டிங் தளபதி 69. அதை விட பரபரப்பான அப்டேட்ஸ் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகத்துக்கு போயிட்டு இருக்குது. ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை பார்த்திங்கன்னா பண்ணியிருக்காங்க நேற்று. என்னன்னு சொல்லிட்டு நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். அண்ட் இன்றைக்கி யாராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறீங்களோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பர்த்டே விஷஸ். அண்ட் ஹோப்ஃபுல்லி எல்லோரும் சேஃபாக இருக்கீங்க நம்புகிறேன். தளபதி 69 டிப்பிக்கலாக இது ஒரு லாஸ்ட் மூவின்னு சொல்கிறாங்க தளபதிக்கு. பட் ஒரு நம்பிக்கை இருக்குது, இன்னும் நிறைய படங்கள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பொறுமையாக தான் பேசுவோம், அட்ஜஸ்ட் பண்ணிங்க. இப்போ இந்த தளபதி 69 அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. கேஸ்டிங்கில் யார் யாருன்னு சொல்லிட்டு அவங்க அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, விச் இஸ் ரியலி நைஸ். நம்மளாம் கெஸ் பண்ணிட்டு ஒரு வீடியோ போட்டாச்சு ஆல்ரெடி. அதுக்கு பூஜை அந்த ஒரு விஷயத்துக்கு தான் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, எப்போ இதை கிக் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. தளபதி 69 பூஜை இந்த வீடியோ. நான் என்னப்பா பூஜைன்னு சொன்னோன்னே யாரோ இந்த மணி அடிக்கிற சவுண்ட்லாம் கேட்குது. நான்லாம் இது செட்டப் பண்ணல கேஸ், யாரோ பக்கத்து பில்டிங்கில் எங்கேயோ பண்ணியிருக்காங்க. சரி ஓகே ரைட். அந்த பூஜை பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சகுனமாக இருக்குல்ல, இது இஸ் ரியலி நைஸ். அந்த பூஜை இப்போது சென்னையில் நடந்து கொண்டிருக்கிறது, ஒரு சூப்பரான ஒரு ஸ்டூடியோவில். அண்ட் ஆப்வியஸ்லி தளபதி எல்லாருமே பார்த்திங்கன்னா அங்கே வருவாங்க. இன்னும் அஃபிஷியல் இமேஜஸ் எதுவும் லீக் ஆகலை, வெளியே வரல இந்த பூஜை இமேஜஸ்லாம். எனக்கு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். சின்ஸ் இது ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்டாக இருக்க போகிறதால, ரொம்ப மெமரபுளான ப்ராஜெக்டாக இருக்கிறதால எல்லாமே ரொம்ப சூப்பராக கிராண்டாக பண்ண போகிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். ஸோ பூஜா ஆக்டே இருக்காங்க, மமிதா இருக்காங்க, இன்னும் ஏகப்பட்ட ஆக்டர்ஸ், சீனியர் ஆக்டர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த படத்தில் குவிச்சு வச்சுருக்காங்க. ஸோ வாட் எவர் இட் இஸுங்க, உள்ள பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்களோ இல்லையோ, தளபதி அப்படின்னு ஒரு பிராண்டுக்கு படம் ஓட தான் செய்யும், கலெக்ஷன் எடுக்க தான் செய்யும். அதில் எந்த விதமான மாற்றமும் பார்த்திங்கன்னா கிடையாது. ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா தமிழக வெற்றி கழகம் இந்த மாநாடுக்கான ஒரு சின்ன ஒரு ப்ரீ ஃபங்க்ஷன் மாதிரி ஒரு பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு எதிர்பார்த்ததை விட பயங்கரமான க்ரௌடு வந்திருக்காங்க. எல்லோரும் ஷாக் ஆகிட்டாங்க. டே ஒரு மாநாடே கிடையாது, இது சும்மா அந்த ஒரு சின்ன ஒரு ஃபங்க்ஷன் தான். இது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி தளபதி பார்த்திங்கன்னா ஆன்லைன்லேயே பார்த்துருக்காரு வீடியோ கால் மூலியமாக. அதுக்கு பார்த்திங்கன்னா லிட்ரலி விக்ரவாண்டியில் அவ்வளோ பெரிய க்ரௌடு வந்திருக்கு, விச் இஸ் ரியலி ஷாக்கிங். எத்தனை பேர் வயிறு எரிஞ்சு உட்காந்துருவாங்களோ, ஃபயர் சர்வீஸ் வந்து வீட்டு முன்னாடி வெயிட் பண்ணியிருக்குன்னு தெரியல. இதெல்லாம் காசு கொடுத்து வர கூட்டம்லாம் கிடையாதுங்க. தளபதி இப்போ ஒரு ப்ரெஸ் ரிலீஸ், இப்போ இந்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு 1/4 மணி நேரமோ 1/2 மணி நேரம் முன்னாடி ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காரு. ஏதோ நாங்கள் ஒரு கட்சி வைக்கணும் அப்படின்றக்கான ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக அதில் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ மாநாடில் அவர் என்ன மக்களுக்கு சொல்ல போகிறாரோ, ஐ திங்க் தட் வில் பி த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் தளபதி அவர் லைஃப்பில் பண்ணது. அப்பார்ட் ஃப்ரம் இஸ் மூவிஸு, கலெக்ஷன்ஸ், இதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இப்போ அவர் பேச போகிற விஷயங்கள் தட் வில் பி த மோஸ்ட் ரியலிஸ்டிக்கான ஒரு டாக்ஸாக இருக்கும்போது, ப்ராக்டிக்கலான டாக்ஸாக. ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறான். நீங்கள் என்ன ஒரு ஒர்க் வந்தாலும் அங்கே போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கணும். சில வீடியோஸ்லாம் பார்த்தேன், என்னடா இப்படி க்ரௌடு வரீங்களே அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இன்னொரு பக்கம் தளபதி 69 எனக்கு அஃபிஷியலாக பூஜை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அண்டு நம்ம ஆளோட லுக்கு என்ன லுக்கில் இருக்க போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு ஃபுல்லாக அரசியல் லுக்கு தாங்க. நான் எப்போ ஃப்ளாட் ஆனேன்னா, இப்படியே ஒரு கும்பிட்டு வச்சு சாதாரணமாக ஒன்றுமே தெரியாத ஒரு அப்பாவி மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று கொடுத்துருப்பார் தளபதி. எங்கள் பின்னாடி ஒரு அவ்வளோ பெரிய மாஸ் ஃபாலோவிங் இருக்குது, ஒன்றுமே தெரியாத ஒரு ஸ்கூல் படிக்கிற பையன் மாதிரி ஒரு போஸ்ட்லாம் கொடுத்துருக்காரு. மாநாடுக்கு தாங்க ரொம்ப வெயிட் பண்ணுறேன் நான். என்ன பேச போகிறாரு, என்னென்ன விஷயங்கள் அதில் இருக்க போகுது. ஸோ அவரோட அந்த மாநாடு ஸ்பீச் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹோப்ஃபுல்லி அதுக்கான ஜஸ்டிஃபிகேஷன் அவர் கொடுப்பாரு நம்புகிறேன். அண்ட் வேறு ஏதாவது அப்டேட் வந்துச்சுன்னா கண்டிப்பாக சேனலில் வந்துடும். அண்ட் நேற்று ஒரு சூப்பர் கார்ஸ் vlog ஒன்று போட்டிருப்பேன், துபாய். இது Day 6. ஸோ Day 7, Day 8, Day 9 ஐ திங்க் இன்னும் ஒரு 3 vlogs இருக்கா, 1 2 3 இன்னும் 3 vlogs இருக்குது துபாய் எபிசோடுது. துபாயில் இந்த 2 days தான் ஆகுது. ஸோ ரொம்ப டிலேயான vlogsலாம் கிடையாது, எடிட் பண்ணி டக்குன்னு போட்டுட்டு தான் இருக்கேன். அண்ட் நம்மளோட ஆல்பம் சாங் நான் மறந்து போனியே பெண்ணே அப்படின்ற ஒரு சாங்க்கான ப்ரோமோ 5 months முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருந்தேன். நம்ம யூடியூப் சேனலில் தான் இருக்குது. நீங்கள் இன்கேஸ் அதை பார்க்கலன்னா இந்த வீடியோட எண்டில் நான் இப்போ ஆட் பண்ணுறேன். ஃபுல் சாங் கூடிய விரைவில் வரப்போகுது, ஸ்டே டியூன் ஃபார் இட். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு சாங் அடுத்தடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன். வித் ஆல் யூ லவ் அண்ட் சப்போர்ட். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். பாய். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லை இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்குதான் தெரிஞ்சாலும் என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ.
கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி